ஹே கைஸ், நான் தான் உங்கள் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் ரெட் ப்ரோவும் சேர்ந்து கொலாப் பண்ணி விளாட்ற ஒரு வீடியோ தான். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ரெட் ப்ரோவும் வந்துட்டோம். இது வந்து ரெட் ப்ரோவோட செகண்ட் ஐடி. ப்ரூஃபுக்காக நான் வேணால் ரெட் ப்ரோவோட தான் விளாண்டன்றதுக்காக கடைசியில் ரெட் ப்ரோவோடு எடுத்த வீடியோ வைக்கிறேன். அப்புறம் தம்ப்நெயிலில் ரெட் ப்ரோவோடு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த விளாண்ட இந்த 25-30 மினிட்ஸ் தான் எங்களுக்கு ஜாலியாக இன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 39 லெவலில் எப்படி வந்தேன்னு கேட்குறீங்கன்னா, நான் வந்து வீடியோ எடுக்காமலே கிரைண்ட் அடிச்சுட்டே இருந்தேன். வீடியோ எடுக்கிற ஞாபகத்தில் கிரைண்ட் அடிச்சுட்டே இருந்து பார்த்தா வீடியோ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ரெட்டு ப்ரோ வந்து இந்த மாதிரி நாங்கள் கிரைண்ட் அடிக்க ஹெல்ப் பண்ணுற ப்ரோ 50 லெவல் அடிக்கலான்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் கிரைண்ட் அடிக்கிறதுக்கு பைரட் சிட்டிக்கு போயிட்டோம். அப்புறம் எங்களோட இன்னொரு யூடியூபரை வந்திருப்பார். அவர் பேர் என்னென்னா வில்சோன்னு ஒரு யூடியூபர். அவரும் எங்கள் ஃப்ரெண்டு தான். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இன்னொரு கேம் ஆடினோம். அதனால் ரெக்கார்டு பண்ண முடியல. அவங்க 2 பேர் சேனலில் நாங்கள் ஆடின அந்த கேம் வந்து வரும். நாங்கள் வந்து ஸ்குட் கேம்ஸ் ஆடினோம். என்னால் அந்த டைமில் மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போன காரணத்தினால் அவங்க 2 பேர் சேனலில் வரும். இந்த கேம் வந்து நான், அப்புறம் ரெட்டு ப்ரோ, அப்புறம் ரியோன்னு சொல்லிட்டு இன்னொரு டிஸ்கார்டு ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேர் ஆடிட்டுருப்போம். இப்போ நாங்கள் வந்து 2 பேர் அவர்கிட்ட பேசி ஹெல்ப்பெல்லாம் கேட்டு, இப்போ சரி வா ப்ரோ நான் போய் கூப்பிட்டு போய் எனக்கு லெவலப் பண்ணி விட்றேன்னு அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இப்போ லெவலப்புக்காக நாங்கள் வந்து பைரட் டவுனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், நாங்கள் பைரட் டவுன் வந்ததுக்கப்புறம் நான் கொஸ்ட் எடுக்க போயிட்டேன். அந்த ப்ரோ வந்து இது பிளேடு ஃப்ரூட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. M1லாம் வச்சு இப்போ மாஸ் ஆக்கிட்டதால் அவரும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துல அடித்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் எங்களோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு டிஸ்கார்டு ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அந்த ஃப்ரெண்டும் வந்து ஃபவுண்டெயினுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இப்போ வரமாட்டார். அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவார். இவரும் நானும் பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ரொம்ப நேரம் கிரைண்ட் அடிச்சுக்கிட்டு எப்படியோ இன்றைக்கி 50 லெவல் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு கிரைண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அவர் வந்து மெயின் ஐடியில் வரல. அவரும் சும்மா போர் அடிக்குதுன்னு சைடு ஐடியில் தான் வந்தார். செகண்ட் ஐடியில் அவர் வந்து ஒரு 100 லெவல் அடிச்சிட்டார். நான் 50 கிட்ட தான் அடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. அவர் 100 அடிச்சிட்டார். இப்போதைக்கு 50 அடிச்சிருக்கேன். போக ஆஃப் கிரைண்டிங் பண்ணது நான் இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருக்கேன் கைஸ். ஆஃப் கிரைண்டிங் பண்ணியிருப்பேன். அப்புறம் நம்ம ரெட்டு ப்ரோ வந்து லைட் ஃப்ரூட் கொடுத்துருப்பாரு என்கிட்ட ஸ்பின் பண்ணி. ப்ரோ சாப்பிடு ப்ரோன்னு ரொம்ப கேட்டு ப்ரோ ஒரே ஒரு வாட்டி மட்டும் பிரேக் பண்ணிக்க ப்ரோ ரூல்ஸை. இந்த ஒரு வாட்டி மட்டும் சாப்பிடுவோம், இதுக்கப்புறம் பண்ணவே பண்ணாத ப்ரோ ப்ளீஸ் ப்ரோன்னு சொன்னதால் இந்த ஒரு வாட்டி மட்டும் அவர் சொன்னாரேன்ட்டு சாப்பிட்டேன். ஸோ அதனால் வீடியோ ஒரு எண்டில் 50 லெவல் அடிச்சிருப்பேன், லைட் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பேன், ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணியிருப்பேன். இந்த 3 விஷயம் நடந்திருக்கும் வீடியோ எண்டில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கிரைண்ட் அடிக்க தான் 2 XP வேறு போடக்கூடாது. அது ஒரு ரூல்ஸ் இருக்கிறதால பயங்கர ஸ்லோவாக போகும். 2 XP நான் போடக்கூடாதனால கிரைண்டிங் பயங்கர ஸ்லோவாக போகும். அதனால் நான் அங்கங்கே கட் பண்ணி தான் காட்ட போகிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் கிரைண்டிங் வீடியோ இல்லாமலே ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே வீடியோ வந்துருச்சு. நான் இப்போ கிராப் பண்ணி தான் வீடியோவில் குட்டியாக வரப்போகுது. அதனால தான் நான் நடுவில் பெரிய கிரைண்டிங்கே தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையும் தூக்க போகிறேன். ஓகே சார். அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி வெளில லீவ் ஆகிட்டு ஜாயின் பண்ணேன். வந்த உடனே சாப்போட M1 வச்சு பட்டுன்னு ரெட் ப்ரோ வந்து என்னை ஸ்வயின்னு போட்டு தட்டார். இப்போ தான் நான் சொன்னேன் அந்த ரியோ ப்ரோ வந்து கப்பல் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டுருக்காரு. அவர் வர டைமில் கொஸ்ட்டை முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ ஒரு 43 லெவல் வந்திருப்பேன். கொஸ்டெல்லாம் கிரைண்ட் அடிக்க இதோ ஜாயின் பண்ணிட்டார் பாருங்கள். RTG ரெரோரோரோரோ அவர் பேர் என் வாயில் மட்டும் வராது, நான் ரியோன்னு மட்டும் சொல்லிக்கலாம். அந்த ப்ரோ இப்போ தான் ஜாயின் ஆகிருப்பார். அவர் இப்போ வந்ததுக்கப்புறம் ரெட்டு ப்ரோ எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ ரியோ ப்ரோ வந்திருப்பார். வந்த உடனே அடிச்சிருப்பார் ரெட்டு ப்ரோவை. அதனால் 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சைலண்ட்டாக போய் ரெட்டு ப்ரோவை அப்படியே லைட்டாக அடித்து ஹெச்பியை குறைச்சி விட்டு ரியோ ப்ரோ அடிக்கிற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருந்திருப்பேன். பார்த்தா அவர் மூவை யூஸ் பண்ணி என்ன போட்டு தள்ளிருப்பார் ரெட்டு ப்ரோ. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பயங்கரமாக ஃபைட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஜாயின் ஆவான், டீமன் லார்டுன்னு. அவனுக்கு நான் லீவ் ஆனப்போ அவன் 2 பேர் ரெக்வஸ்ட்டை அப்செட் பண்ணிட்டு வந்திருப்பான். அதனால் 2 பேர் சண்டை போட்டு எங்கேயும் மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் கிரைண்டிங் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கேஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல இப்போ ஒன்று கூடிடுவோம். ரெட்டு ப்ரோ வந்துடுவார், டீமன் லார்டு ப்ரோ வந்துடுவார். இப்போ தான் டீமன் லார்டு ப்ரோவுக்கும் ரெட்டு ப்ரோவுக்கும் சண்டை போயிட்டுருக்கோம். நான் என்ன பண்ணுவேன்னா சைலண்ட்டாக 2 பேர் சண்டை போட ஆரம்பிக்கட்டும், நம்ம லைட்டாக போய் இவ்வளோ டேமேஜ் போட்டு முடிச்சு விட்டுலான்னு போட்டிருப்பேன். இப்போ வந்து ரெட்டு ப்ரோ வந்து டீமன் லார்டு ப்ரோவை அடிச்சுக்கிட்டே இருப்பார். நானும் சரி நம்ம லைட்டாக நம்மளை அடிச்சாரில் ரிவெஞ்ச் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு PvP ஆன் பண்ணலான்னு பிளான் போட்டுகிட்டே இருப்பேன். கரெக்டாக இப்போ வருவார். எப்படி ரெட்டு ப்ரோ அவுட் ஆக்குறோன்னு பாருங்கள். அவர் மெயின் ஐடியில் வந்தார்னா அவர் எங்கள் 2 பேரையும் போட்டு தட்டுவார். இது சைடு ஐடியா இருக்கிறதால நாங்கள் அவரை போட்டு தரலான்னு பிளான் போட்டு அவர் ஆன் பண்ணுவாரா.
இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் காம்பேட் எடுத்துகிட்டு அவர் செத்ததுக்கப்புறம் அடுத்த வாட்டியை எப்படியோ ஆன் பண்ணுறேன். இப்போ அவர் போட்டு தள்ளிட்டு சொல்லுவார், ப்ரோ 1 டேப் தான் ப்ரோ, எப்படி ப்ரோ 1 டேப் அடிக்கிறான்னு நான் கேட்டதுக்கு, ப்ரோ ஒரே டேப் தான் ப்ரோ எத்தனை அடி வந்தான்னு சொல்லிட்டுருப்பார். அவரும் லோ லெவல் போல், அவரோட செகண்ட் ஐடி தான் இதுவும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுவேன், சைலண்ட்டாக பிவிபி ஆன் பண்ணி நானும் அவரை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிகிட்டே இருப்பேன். கரெக்டான டைமிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணி இப்போ தான் கைஸ் இப்போ பிவிபி ஆன் பண்ணிட்டு வேறு வருவார். நான் என்னோடய எல்லா ஸ்ட்ரென்த்தையும் காம்பேட்டுக்கு தான் போட்டிருக்கேன். அப்படி கூப்பிட்டு போயிட்டு இப்படி மண்டை மேலே டொங்குன்னு ஒரு அடி, அவ்வளோதான் ரெட் ப்ரோ காலி. அப்புறம் ரியோ ப்ரோ வந்து ரெட் ப்ரோவே போட்டு தள்ளிட்டீங்களாடா, எங்களை போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் நான் தான் சொல்லுவேன், ரியோ ப்ரோ அவர் எல்லோரும் அடிச்சிட்டு இருந்தார் ப்ரோ, சும்மா ஃபண்ணுக்கு தான் அடிச்சான்ட்டு பேசிவிட்டு எல்லாம் கன்வின்ஸ் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ரெட் ப்ரோ அடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து பிவிபி ஆன் பண்ணிட்டு சண்டை போட்டு ரெடியாக நிற்பார். ஆனால் நாங்கள் தான் ஏற்கனவே ரியோ ப்ரோட்ட அவுட் ஆகிட்டு பிவிபி ஆஃப்லேயே வச்சுட்ருப்பேன், ஆன் பண்ணால் போட்டு தள்ளுருவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ரியோ ப்ரோட்ட வந்து ஃபவுண்டைன் சிட்டி கூப்பிட்டு போங்கிறவன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் ஃபவுண்டைனுக்கு நான் வந்திருப்பேன். ஃபவுண்டைனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே போய் பார்த்தா என்னை அடிக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. 49 லெவல் வரைக்கும் அடிச்சிருப்பேன். வந்து ஒரே 2 பேர் அடிச்சு இன்னும் ஒரு லெவல் அடிச்சுக்கிறேன் ப்ரோ, ஸ்பின் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். அடிக்கவே விட மாட்டாங்க. அந்த டீமன் லார்டு ப்ரோ தான் வெறுப்பேற்றிட்டு இருப்பார். இங்கே வந்து டேமேஜ் கொடுத்துட்டு போவார் ரியோ ப்ரோ, என்னை அடிக்க விடாமல் பூரா அவரே அடித்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருப்பார். இப்போ அந்த சீனெல்லாம் ஸ்பீடில் போடுறேன், நீங்களே பாருங்களேன். இப்போ நான் இங்கே ஸ்பீடில் போட்டிருக்க கிளிப்பு ஒரு 8 மினிட்டு 9 மினிட்டு கிட்ட அந்த கிளிப்பு மட்டுமே இருக்கும். ஒரு 5 மினிட் 6 மினிட் கிட்டே இருக்கும். அந்த கிளிப்பில் ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் 49 லெவல்லையே தான் இருப்பேன். நான் அடிக்கலான்னு போகிறப்பெல்லாம் என்ன ஒன்று போட்டு தள்ளுருவாங்க. ஏதாச்சும் மாவை என் பக்கத்தில் வச்சு என்னை போட்டு தள்ளுருவார். அப்படி இல்லைனா நான் அடிக்க முடியாமல் ரெட்டு ப்ரோ போட்டு தள்ளுவார். அப்புறம் போய் டீமன் லார்டு ப்ரோ போட்டு தள்ளுவார். 2 பேர் மாறி போட்டு தள்ளி எனக்கு ஒன்று கூட அடிக்க முடியாது. கடைசியாக இங்கே வந்து ஒன்றே ஒன்று அடிச்சிருவேன் கைஸ். அடித்ததுக்கப்புறம் 50 லெவல் எப்படியோ போயிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரூட் கூட கிடச்சிது. ஒருத்தர் ரேண்டம் பிளேயர் வந்து ட்ராப் பண்ணான், வாங்க ப்ரோ நான் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறேன் பார்க்க எல்லோரும் வாங்கன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் ரியோ ப்ரோ தான் டீமன் லார்டு ப்ரோட விசிக்கு வாடா அவனை வச்சுக்கிறேன்ட்டு அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தார். அவன் தான் அவனுக்கு கிக் அடிச்சிடலாம் ப்ரோ, கில்டட்டு கிக் அடிச்சிடலாம், டிஸ்கார்டு கிக் அடிச்சிடலாம் அப்படின்லாம் அவனை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கான். நான் பேசின டைமே டிஸ்கார்டு எனக்கு பக்காக இருந்திருக்கு. நான் என்னென்னமோ அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ப்ரோ சும்மா ஃபன்னு தான் ப்ரோ போயிட்டு இருந்துச்சுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அவருக்கு நான் பேசுகிறது எதுவுமே கேட்கல. நீ பேசுறது கேட்கவே இல்லை ப்ரோன்னு கடைசியாக நான் ஸ்பின் பண்ணுறப்ப தான் ரெட்டு ப்ரோ சொல்லுவார். அது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருப்பேன். நான் பேசாமலே தான் இருந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு விசி கரெக்டாக பகாயின்ட்டு இருக்குது. இருங்க இப்போ ஸ்பின் பண்ணுற இடம் வரைக்கும் போயிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நான் ஸ்பின் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு எல்லோரும் வாங்க நான் ஸ்பின் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவரும் ரியோ ப்ரோவும் டூ இட்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணோன்னு எனக்கு லோகியா ஸ்மோக் கிடச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் அதை சரி லோகியா கிடச்சிருச்சு, சூப்பர், இதுமாதிரி கிரைண்டிங் ஈஸியாக தான் இருக்கும், காம்பேக்டே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் பாருங்கள். ரெட்டு ப்ரோ இப்போ வருவார், ப்ரோ ஸ்மோக்கு சாப்பிட்டியா ப்ரோ, சூப்பர் ப்ரோன்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். இப்போ வந்து பார்த்தியா என் சாப்பு தான் பெட்ரு, சரி இரு ப்ரோ ரியோ ப்ரோ நாம் 2 பேர் ஸ்பின் பண்ணலாம் வா ப்ரோன்னு அவர் சொல்லுவார். சரின்ட்டு நானும் காம்பேக்டாகவே அடிச்சலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். 2 பேரில் யாராச்சும் அடிச்சு போய்ட்டு ஃபன் பண்ணலான்னு. இப்போ ரெட்டு ப்ரோ வந்து எதை ஸ்பின் பண்ணுறாருன்னு பாருங்களேன். இப்போ ரெட்டு ப்ரோக்கு எவ்வளோ நல்ல மனசுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க கைஸ். இது அவர் செகண்ட் ஐடி தான். அவர் என்கிட்ட கொடுத்த ஃப்ரூட்டை அவரே வச்சுருந்தா கூட அவர் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். அவர் என்கிட்ட கொடுத்த ஃப்ரூட் அந்த மாதிரி லைட் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் அவர் சாப்பிட்ருந்தாருன்னா அவன் என்னோட சீக்கிரம் டெவலப் ஆகலாம். அவர் சாப்பிட்டு தான் யூஸ் பண்ணுறாரு. இதனால இந்த ஃப்ரூட்டை வந்து ப்ரோ ரியோ ப்ரோ நீ தள்ளி ப்ரோ அந்த ப்ரோ யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லுவார். அந்த ப்ரோ தள்ளி போயிட்டு அப்புறம் லைட்டை எடுத்துவார். சாப்பிடு ப்ரோன்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். சரி நானும் வேணாம் ப்ரோ ரூல்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல ப்ரோ ஒரே அடி மட்டும் சாப்பிடு ப்ரோ நான் அவரை சொன்னதால் சரி நானும் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், நம்ம கைக்கு லைட்டில் கை வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சீரீஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். அப்புறம் நம்ம வரப்போகிற ஒரு வீடியோவும் ஸ்பீடாக வரும். அப்புறம் இன்றைக்கி பொங்கல். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் எடுத்தோம். இந்த வீடியோவை ஒரு பொங்கல் ஸ்பெஷல் பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் இது சொல்லவே மறந்துட்டேன். ஹாப்பி பொங்கல் கைஸ். இந்த பொங்கலுக்காக தான் இந்த ஸ்பெஷல் கொலாபரேஷன். நான் ரெட் ப்ரோ, அப்புறம் ரியோ ப்ரோ, அப்புறம் நம்மளோட டீமன் லார்டு ப்ரோ, நாங்கள் 4 பேர் பண்ண கொலாபரேஷன் வீடியோ தான். ஆக்சுவலி நானும் ரெட் ப்ரோ தான் பண்ணால் 2 பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டீமன் லார்டு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்னை அடித்து ஃபன்றாக பண்ணிகிட்டு இருந்தார். இவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ண ரெட் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எனக்காக கொலாபரேஷன் வீடியோ போட்டதுக்கு அதை விட ரொம்ப தேங்க்யூ. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து இன்னொரு வீடியோ வரும். புல்லின்னு ஒரு கேம் இருக்கும். அந்த கேமோட வீடியோ பார்ட் 1 வரும். பொங்கல் முடிகிற வரைக்கும் நான் பிளாக் ஃப்ரூட் போடுவேன். பொங்கல் ஸ்பெஷல் வந்து புள்ளி தான். பிளாக் ஃப்ரூட் வழங்கும் போல் நார்மலாக போவோம். பொங்கல் ஸ்பெஷல் வழங்கும் போல் புள்ளி.
நார்மலாக பிளாக் ஃபுட்டு பின்னால் புள்ளி இருக்கும். இப்போ வந்து இது எப்போயாச்சும் அப்லோடு பண்ணுறேன். அதுக்கப்புறம் புள்ளி பேக்ரவுண்டில் வந்து அப்லோட் ஆகும். இப்போ நான் புள்ளியை போய் ரெக்கார்டு பண்ணிட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுத்து இன்றைக்கி ராத்திரி அதுக்குள்ளே அப்லோட் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் பொங்கல் ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் கைஸ். ஸோ கைஸ் இந்த கிளிப்பு வந்து ரெட்டு ப்ரோவோட மெயின் ஐடியில் நாங்கள் பிடிச்ச கிளிப்பு. ஸோ ரெட்டு ப்ரோவோட நிஜமாலே நாங்கள் ஆடணுன்ற ப்ரூஃபுக்கான கிளிப்பு இதுதான். ஸோ நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க நம்பாமல் இருக்கலாம். ஒரிஜினல் ரெட்டு ப்ரோவோட ஐடி தான். உங்கள் ரெட்டு ப்ரோ சேனலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். பாய். உங்களுக்கு வேணால் கிளிப்பை ஃபுல்லாக பார்த்துட்டு அவுட்ரோவை பார்த்துட்டு போங்க. வேணான்னா லைக் மட்டும் போட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். பாய்.